எம்ஜிஆர் என்ற பெயரில் புகழ்பெற்ற மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் ஜனவரி 17, 1917 பிறந்து டிசம்பர் 24, 1987 வரை வாழ்ந்தார். தமிழ் திரைப்பட நடிகராகவும் 1977 ஆண்டு முதல் இறக்கும் வரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராகவும் இருந்தவர். எம்ஜி சக்கரபாணிக்கு தம்பியான இவர் தொடக்க காலத்தில் நாடகங்களில் நடித்தார். காந்தியடிகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பெற்று இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து கொண்டார். சதிலீலாவதி என்னும் திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி கதாநாயகனாக மாறிய பிறகு அறிஞர் அண்ணாவின் அரசியல் கருத்துக்களில் ஈர்க்கப்பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டார். அண்ணாவின் மறைவுக்கு பின் திமுகவில் இருந்து நீங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தலில் நின்று தொடர்ந்து 3 முறை தமிழகத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். உயரிய விருதுகளில் ஒன்றான பாரத ரத்னா விருதையும் பெற்றுக்கொண்டார். ராமச்சந்திரன் இலங்கையின் கண்டிக்கு அருகேயுள்ள நாவலப்பிட்டியில் மருதூர் கோபாலமேனனுக்கும் சத்யபாமாவுக்கும் மகனாக பிறந்தார். நாடகத்துறையில் நன்கு அனுபவமான நிலையில் திரைப்படத்துறைக்கு சென்றார். திரைப்படத்துறையில் அயராத உழைப்பு காரணமாக முன்னேறி முதன்மை நடிகரானார். இவரது நடிப்பு பெரும் எண்ணிக்கையிலான மக்களை கவர்ந்தது. எம்ஜிஆர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தார். அதில் முக்கியமாக 2 பேர். அரசியலை கலக்கிய துரைமுருகன், சினிமாவில் வலம் வந்த கோவை சரளா, ராஜாராணி என்ற பெயர்களுடைய 2 சிங்கங்களையும் வளர்த்தார். எம்ஜிஆரின் திரைப்பட வாழ்க்கை 1936 சதிலீலாவதி என்னும் திரைப்படத்தில் முதலில் நடித்திருந்தும் 1947 அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளிவரும் வரை அதிக புகழ் கிடைக்கவில்லை. தொடர்ந்து வந்த அடுத்த 25 ஆண்டுகள் தமிழக திரைப்பட உலகில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக விளங்கினார். திரைப்படங்களின் மூலம் அவரடைந்த புகழும் அவருடைய வசீகரமான தோற்றமும் சமூக தொண்டனாகவும் ஏழைகளின் தொண்டனாகவும் கொடையாளியாகவும் வீரனாகவும் நடித்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட நற்பெயரும் அவர் மிக விரைவில் மக்கள் ஆதரவை பெற உதவின. 1977 நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். 1984 கடுமையான நோய்வாய்ப்பட்டும் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வராமல் முதலமைச்சர் ஆன ஒரே முதல்வரானார் எம்ஜிஆர். 1984 இவரது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 87 வரை 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவியை வகித்து பதவியில் இருக்கும் போதே காலமானார். மறைவுக்கு பின் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஈழத்திற்கான வெளிப்படையான ஆதரவை எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருக்கும் போது தந்தார். 1980களில் ஈழப் போராட்டம் தீவிரமடைந்த போது அதற்கு ஆதரவளித்தார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் தமிழர்களுக்கென்றொரு தனிநாடு அமைய வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமையிலான புலிகளின் போராட்டத்திற்கு தேவையான ஆயுதங்கள் வாங்க ரூபாய் 7 கோடி சொந்த பணத்தை கொடுத்தார். அந்த உதவி இல்லை என்றால் இந்தளவிற்கு இயக்கம் வளர்ந்திருக்க இயலாது என்று தேசிய தலைவர் தன் பேட்டியில் கூறியிருக்கிறார். எம்ஜிஆரின் ஈழக்கனவு பற்றி ஆண்டன் பாலசிங்கம் 1984 ஆண்டு எம்ஜிஆருக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஏற்பட்ட தோழமை பற்றி விடுதலை கட்டுரை தொகுதியில் தந்திருக்கின்றார். எதிர்பாராத விதமாக எம்ஜிஆருக்கும் விடுதலை இயக்கத்திற்குமான உறவு வளர்ந்தது. தலைவர் பிரபாகரனின் தலைமை பண்பும் வீரமும் எம்ஜிஆரை கவர்ந்தது. அது நாளடைவில் நட்பாக மாறியது என்று விடுதலை கட்டுரை தொகுதியில் தந்திருக்கிறார். இயக்குனர் சீமான், முன்னாள் தமிழக முதல்வர் அமரர் எம்ஜிஆர் போன்று ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாரும் இல்லை. அவர் மட்டும் மேலும் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் ஈழத்தமிழர்களுக்கு தனிநாடு கிடைத்திருக்கும். அது நடக்காதுதான் வரலாற்று துயரம் என்கிறார். அருள்மிகு எம்ஜிஆர் ஆலயம் திருநின்றவூர் நந்தம்மேடு கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் சாலையில் 1800 சதுர அடிமனையில் எம்ஜிஆருக்கான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மறைந்தும் மறையாமல் வாழும் மானுட கலைஞன்தான் எம்ஜிஆர்.